படி குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சிக்கெல்லாம் மினிமம் ஏஜ் லிமிட் 21 வயசு காலேஜ் முடிச்சிருந்தா போதும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து மாறும். யூபிஎஸ்சி அப்படின்னா 32 வயசு நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 35 வயசு, அதுவே வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 37 வயசு. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1க்கு 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அதர் கேட்டகரினா. அதுவே வந்து ஜென்ரல் கேட்டகரி எந்த ரிசர்வேஷனுக்குள்ளேயும் வரமாட்டிங்கன்னா 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரியா? குரூப் 4க்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் வந்து குரூப் 4ல் பாஸ் பண்ணாங்க. அவங்களும் அவங்க பொண்ணும் ஒன்றா பாஸ் பண்ணாங்க. அதுவும் நடந்தது. ஸோ அது எதுக்காக அவங்கள்ட்ட கேட்கும்போது எதுக்காக இதை பண்ணீங்கும்போது, எனக்கு இது முடியும்னு நான் சாதிச்சு காட்டணுங்கிறதுக்காக தான் பண்ணேன், எனக்கு இது ஒரு ஆசை, ஒரு வாட்டியாவது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சம்பளம் வாங்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி. எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்களுக்கு MTS அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி டெக்னிக்கல் ஸ்டாஃப். இது வந்து 10th முடித்தவங்களுக்கானது. அதுக்கடுத்து கம்பைன் HSL, அதாவது ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்சியில். 12th முடித்தவங்களுக்கு தனி எக்ஸாம். எஸ்எஸ்சியோடைய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா 100-200லாம் வராது, எப்போவுமே 1000ல் தான் வேக்கன்சியே வரும். ஸோ அது ஒரு வாட்டி நீங்கள் எழுதணுன்னா எழுதி பார்க்கலாம். மேம் நான் வேலைக்கு போகணும், வேலைக்கே நீ போக வேண்டாம்ப்பா, நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு அதில் என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதில் நமக்கு என்ன இன்சஃபிஷியன்சி இருக்குது, என்ன குறைபாடுகள் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு கற்றுக்கிட்டு, அது மூலமாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸ் தேவையா, மென்டல் எபிலிட்டி தேவையா, நம்ம எதில் இன்னும் மேலே வர வேண்டியிருக்கு, நமக்கு வரும்னு நினச்ச என்னென்ன விஷயங்கள் நமக்கு வராமல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து வந்து கம்பைன் கிராஜுவேட் லெவல்னு இருக்கும். MTS வந்து 10th லெவலு, அதாவது நார்மலாக CHSL அதாவது கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் வந்து 12th முடித்தவங்களுக்கு, CGL கம்பைன் கிராஜுவேட் லெவல் அது டிகிரி முடித்தவங்களுக்கு. இது எல்லாமே எஸ்எஸ்சியில். இது போக எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா JEE எக்ஸாம்ஸ் இருக்குது, கான்ஸ்டபிளுக்குன்னு தனி எக்ஸாம் இருக்குது, SIக்கு தனி எக்ஸாம் இருக்குது. இதெல்லாம் எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த எக்ஸாம்ஸ். ஓகே, இதில் மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸுக்கு இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டில் இவ்வளோ தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூட், அது போக நம்மளுடைய ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சிலபஸ் ஓரளவுக்கு சேமாக இருக்கும் டாபிக்ஸில். டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன், டெவலப்மெண்ட், தமிழ் சொசைட்டி, அதாவது நம்மளுடைய திராவிடியன் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் படிக்க வேண்டியிருக்கும். யூபிஎஸ்சின்னு வரும்போது இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி, இந்தியாவுடைய ஜியாகிரஃபி, இந்தியாவுடைய எக்கனாமிக்ஸ்னு படிப்போம். கம்பேர் டு வேர்ல்டு, இங்கே வந்து இந்தியாவோடதெல்லாம் படிச்சுட்டு கம்பேர் டு தமிழ்நாடு அப்படின்னு படிப்போம். அவ்வளோதான் வித்தியாசம்.